வருமுன் காப்போம் ஒரு விரிவான விளக்கம். வருமுன் காப்போம் என்பது தமிழில் ஒரு பொதுவாக பயன்படுத்தப்படும் சொற்றொடர். இதன் பொருள் எந்தவொரு பிரச்சனை அல்லது ஆபத்து நேர்வதற்கு முன்பே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது. இதன் பொருளை வெவ்வேறு சூழல்களில் பின்வருமாறு விளக்கலாம். தனிநபர் வாழ்க்கை. நோய் தாக்காமல் இருக்க ஆரோக்கியமான உணவு உண்பது, உடற்பயிற்சி செய்வது. விபத்து ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருப்பது, பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது. பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க பணத்தை சேமிப்பது, திட்டமிடுவது. சமூகம். குற்றங்களை தடுக்க போலீஸ் கண்காணிப்பு, சமூக விழிப்புணர்வு. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள திட்டமிடுதல், மக்களுக்கு பயிற்சி அளித்தல். சூழல் மாசுபடுவதை தடுக்க மரம் நடுதல், மாசு குறைக்கும் நடவடிக்கைகள். அரசு. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எதிரிகள் தாக்குதல் நடத்தும் முன் தயாராவது. பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பே நடவடிக்கை எடுப்பது. இந்த சொற்றொடரின் முக்கியத்துவம். நேரம், பணம் மற்றும் ஆற்றலை மிச்சப்படுத்துதல். பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அதை சரிசெய்வதை விட முன்கூட்டியே நடவடிக்கை எடுப்பது மிகவும் எளிதானது மற்றும் குறைந்த செலவில் கூடியது. பாதிப்புகளை குறைத்தல். பிரச்சனை ஏற்படும் போது முன்கூட்டியே தயாராக இருப்பதால் அதன் பாதிப்புகளை குறைக்க முடியும். மன அமைதி. எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் தற்போது வாழ முடியும். உதாரணங்கள். நோய் வராமல் இருக்க ஆரோக்கியமான உணவு உண்பது வருமுன் காப்போம் என்ற கொள்கையின் ஒரு சிறந்த உதாரணம். மழைக்காலத்தில் வீட்டை பழுது பார்த்துக் கொள்வது வருமுன் காப்போம் என்ற கொள்கையின் மற்றொரு உதாரணம். முடிவு. வருமுன் காப்போம் என்பது நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கொள்கை. இது நம் தனிப்பட்ட வாழ்க்கை, சமூகம் மற்றும் நாடு ஆகியவற்றை மேம்படுத்த உதவும். கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட கேள்விகளை கேட்கலாம். வருமுன் காப்போம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தும் சில குறிப்பிட்ட உதாரணங்கள் என்ன? இந்த சொற்றொடருடன் தொடர்புடைய வேறு ஏதேனும் தமிழ் சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் உள்ளதா? இந்த கொள்கையை நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுத்தலாம்? உங்கள் கேள்விகளுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன்.